வர்றேன், திரும்ப வர்றேன். வணக்கத்துல நான் உங்களுக்கு அபிலமம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ஸ்பைடர் ஃபைட்டர் 3 பார்ட் 3 கேம் பிளே தாங்க பார்க்க போறோம். இதுல நம்ம ஹல்க வச்சு கேம் பிளே பண்ணலாம் இருக்கோம். சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான் ஒன்று இருக்கும் அதை தட்டி விட்டுருங்க. ஓகே ரைட்டுங்க, கேமுக்குள்ள போலாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பார்ட் 1 போட்டே 2 வருஷம் ஆயிடுச்சுங்க. அதுவும் 2023ல போட்டது. பார்ட் 2 வந்து 2024, 2025 ஒரு பார்ட்டும் போடல. இப்ப 2026 வந்திருக்கு. இப்ப அடுத்த பார்ட் 2028 வரும்னு நினைக்கிறேன். அப்படின்னு லேட் ஆகிக்கிறேன் நினைச்சிடாதீங்க. கொஞ்சம் சட்டு புட்டுன்னு வேகமாவே போட பாக்குறேன் பார்ட் 4. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா இந்த வீடியோ நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணணும். ஒரு நல்ல சப்போர்ட் கிடைச்சுன்னா நம்ம சட்டு போட்டு பார்ட் 4 போட்டுடலாம். ஓகே, இப்போ நம்ம ஹல்க வச்சு எனிமீஸ் எல்லாம் துவம்சம் பண்ணிர வேண்டியதான். கண்ணுல பாக்குற எல்லா எனிமியும் எல்லாத்தையும் பிரிச்சு மேஞ்சிர வேண்டியதாங்க. ஓகே ரைட், கரெக்டா கீழே தாங்க எனிமியே இருக்காங்க. அவங்க எல்லாம் பறக்க விட்டுற வேண்டியதான். வாங்கடா டேய், வந்தவனே பஞ்சாடா குடுக்குறீங்க, போடி போங்கடா. நீங்களாம் எனக்கு எறும்பு மாதிரிடா, நசுக்கி விட்டு போயிருவேன். தம்பிகளா, இந்த ஹல்க்கு கோவம் வந்துச்சு, நீங்க இருந்த இடம் இல்லாம ஆக்கிடுவேண்டா. அப்புறம் பார்ட் 4 வேணும்னா சொல்லுங்க, நம்ம வெனம வச்சு கேம் பிளே பண்ணிடலாம். ஓகே ரைட், டேய் வாங்கடா டேய், இதாண்டா துரசிக்க அடி. ஹல்க் எப்பவுமே துவம்சம் பண்ணிக்கிட்டே இருப்பான்டா. தம்பிகளா, சட்டு புட்டுன்னு அடி வாங்கிட்டு போங்க. எனக்கு நெக்ஸ்ட் ஆளெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு, நிறைய பேர் அடிக்க வேண்டியது இருக்கு. அதனால சட்டு புட்டுன்னு அடி வாங்கிட்டு போங்கடா. ஓ, எல்லா எனிமியும் காலியா? ஓகே ரைட், இப்ப வேற எனிமியை தேடி போக வேண்டியதுதான். அப்புறம் திரும்பியே சொல்றேன், நம்ம சேனல் புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. ஓகே ரைட், என்ன ரோடே வெட்ட வெளியா இருக்கு, ஒருத்தனை கூட காணோம். அங்கதான் தூரத்துல எனிமி காமிக்குது, அங்க போய் மிதிச்சிட வேண்டியதான். பில்டிங்ல நாங்களும் ஏறுவோம்டா, ஸ்பைடர்மேன் மட்டும் ஏற மாட்டான்டா. எப்படி நாங்க பயங்கரமா ஏறுவோம்டா. இந்த பில்டிங் தானே எனிமி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போய் தம்சம் பண்ணிட்டு வர வேண்டியதான். தூரத்துல என்னடா டாக்டர் செஞ்சு போர்ட்டல் மாதிரி இருக்கு. யாரா அது? யாரா இருந்தாலும் வெளியே வாங்கடா. அட நம்ம டெட்பூல், இவன் நம்மள அடிக்க வரேன், ஓடி போடா. நானே கொலகாண்டுல இருக்கேன், என் கூட சண்டைக்கு வரையாடா டெட்பூல். இனிமேல் அடிக்கிற அடியில நீ இனிமேல் என் கூட சண்டைக்கே வரக்கூடாதுடா. அப்படி அடிக்கிறேன்டா. ஓகே, டெட்பூலுக்கு பாதி லைஃப் குறைச்சாச்சுங்க. பாறாங்கல் அடினா என்ன தெரியுமா? இதான்டா. இறா, உனக்கு ஒரு ஜம்ப் ஷாட் குடுக்குறேன். பச்சக்கு இப்ப பாடுறா, எங்க காணோம் அவன? டே எங்கடா போன? டே டெட்பூல் எங்கடா போன? இந்த இருக்கியா? இப்ப பாடுறா, இதான்டா ஹல்க் பிளாஸ்ட். இதுக்கு அடுத்து நீ எந்திரிக்கிறதுக்கு 3 நாள் ஆகும்டா. டெட்பூல் ஒரு வழியா டெட்பூல் செத்துட்டாங்க. இதுக்கு அடுத்து அடுத்த எனிமி தேடி போக வேண்டியதுதான். அந்த எனிமிஸ் எப்படிதான் இருப்பாங்க தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். ஓகே ரைட், பக்கத்துல தான் இருக்காங்க, ஒரு 200 மீட்டருக்கு. ஓகே, ஓடி போய் நான் பிடிப்பேன்டா அவங்கள. மறுபடியும் கேக்குறேங்க, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே ரைட், ஒரு வழியா எனிமிஸ் கிட்ட வந்தாச்சு. தம்பிகளா, மாலை வணக்கம். அடி வாங்க ரெடியாடா பொடி பசங்களா? மீண்டும் வந்துட்டேன்டா ஹல்க் பச்சக்கு. நீங்க 5 பேரு, நான் ஒத்தாளு முடிச்சு காட்டுறேன்டா எல்லாத்தையும். அட பாவீங்களா, தனியே சண்டை போட விடுறீங்களா? பின்னாடி இருந்தாடா அடிக்கிறீங்க, தைரியம் இருந்தா முன்னாடி வந்து அடிங்கடா பாப்போம். அடே மொட்டை, நீதாடா அந்த ராக்கெட் லான்ச்சர் விட்டது, வாங்கிக்கோடா. இதுக்கு அடுத்து நீ எந்திரிக்கவே கூடாது. அடுத்து இந்த 2 மொட்டையை முடிக்கிறேன். அடிக்கிற அடியில் அடுத்த ஊழு கிழிஞ்சு தொங்கட்டும். மொத்த பேரையும் முடிச்சாச்சுங்க. ஓகே ரைட், அடுத்த எனிமி தேடி போக வேண்டியதான். என் கண்ணுக்கு எனிமி தான் மாட்ட மாட்டுதான். மாட்டினா போதும், அங்க ஏதோ போர்ட்டல் மாதிரி காமிக்குது, அங்க வேற யாராச்சும் வராங்களான்னு பாப்போம். போர்ட்டல்ல இருந்து நம்மளுக்கு சமமான ஆளை அனுப்புனாங்கன்னா கரெக்டா இருக்கும். ஓகே ரைட், ஓடி போய் அந்த போர்ட்டல் கிட்ட போறேன். யாரா இருந்தாலும் வாங்கடா, எவனா இருந்தாலும் வாங்கடா. இன்னைக்கு சம்பவம் இருக்குடா. யாராவது போர்ட்டல் இருந்து வர்றது, வாங்கடா, முடிஞ்சா வாங்கடா பாப்போம். அட தலைவரே, நீங்களா? கேப்டன் அமெரிக்கா என் கூட சண்டைக்கு வந்துருக்கீங்களா? இந்த ஹல்க்கு நீங்களாச்சும் டஃப் கொடுக்குறீங்களா பாப்போம். கேப்டன் அமெரிக்கா, எனக்கு டஃப் கொடுங்க கொஞ்சமாச்சும். என்ன படுத்துட்டீங்க? முடிஞ்சா வாங்க, எனக்கு டஃப் கொடுத்து பாருங்க. ஓகே, பாதி லைஃப் குறைச்சு விட்டாச்சுங்க கேப்டனுக்கு. ஆனா நம்மள அடிக்கவே மாட்டாரு, என்னதான் செய்யறாருன்னு தெரியல. கேப்டன் கொஞ்சம் ஓரமா வாங்க, ஆம்புலன்ஸ் போய்கிட்டோம். அச்சச்சோ, என்ன கேப்டனையும் போட்டு தள்ளியாச்சா? அட பாவீங்களா, டஃப்பான ஆளை கொடுப்பீங்க நினைச்சா கொஞ்சம் டம்மியான ஆளை கொடுத்துருக்கீங்க. கேப்டன் பவர்ஃபுல் தான், ஆனா இந்த கேம்ல கொஞ்சம் டம்மியா தான் இருக்காருங்க. சரி, அடுத்த 4 பேர் யாரையாச்சும் தேடி போக வேண்டியது. அடுத்த எனிமீஸ் இந்த முட்டு சண்டில தான் இருக்காங்க அந்த 4 பேரு. அடே வந்துட்டேன் ஹல்க், இன்னும் என்னடா ரியாக்ஷன் கொடுக்காம இருக்கீங்க? வாங்கடா, முடிஞ்சா வந்து பாருங்கடா. ஆனா உன இந்த ராக்கெட் லான்ச்சர் விட்டுறாங்க. அந்த மொட்டை மண்டே தாங்க, அந்த மொட்டை மண்டைன்னு அடிச்சா போதும். ஓகே ரைட், ஓடி போங்கடா. டேய், நார்மலாவே தூக்கி போட்டு மிதிப்பேன், இப்ப வெறியில இருக்கேன்டா. என்ன செய்வேன்னு தெரியாது. இந்த ஒரு மண்டே தான் நினைக்கிறேன். ஓகே, முடிஞ்சிருச்சு, டப்பு டுப்புன்னு முடிஞ்சிருது. ஓகே ரைட், அடுத்த எனிமி தேடி போக வேண்டியதுதான். அடுத்து நம்ம டார்கெட்டே அந்த வெனம் தான். இந்த கேம்லயே ஒரு வெனம் கூடு மாதிரி இருக்குங்க. அந்த கூடை நோக்கி தான் நம்ம போறோம். அந்த வெனம் கூட்லயாச்சும் பவர்ஃபுல்
பவர்ஃபுல்லான ஆள் வராங்களாம் பார்க்க வேண்டியதாங்க. ஓகே ரைட், ஓடுறா தம்பி. சரி, நம்ம குதிச்சு போனோம்னா கொஞ்சம் லேட் ஆயிரும் நினைக்கிறேன். நம்ம ஸ்பைடர்மேனை வச்சு பறந்து போக வேண்டியதுதான். அந்த வெனம் கூடும் கொஞ்சம் உயரமான இடத்துல வச்சிருப்பாங்க. நம்ம ஸ்பைடர்மேனை வச்சு போனோம்னா கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன். ஓடுறா தம்பி. ஓகே, ஒரு வழியா பக்கத்துல வந்துட்டோம் நினைக்கிறேங்க. ஓகே ரைட், ஓடுறா தம்பி. பக்கத்துல ஒரு வழியா வந்தாச்சுங்க. இப்ப அந்த வெனம் கூட்டுல ஹல்க் இறக்கி சம்பவத்தை செஞ்சிட வேண்டியதாங்க. கரெக்டா அந்த பில்டிங் மேலதாங்க இருக்கு. ஏறி போய் அந்த வெனம் எல்லாம் தூக்கி போட்டு மிதிக்க வேண்டியதான். அடே வெனம், ஐ அம் கமிங். ஓகே ரைட், ஒரு வழியா மேல வந்தாச்சுங்க. இப்ப இந்த கூட நோக்கி பாஞ்சிர வேண்டியதான். வெனம் கூட பார்த்தா அழுகி போன கத்திரிக்காய் மாதிரி இருக்கு. ஓகே, போய் பாஞ்சிர வேண்டியதான். ஒரு வழியா வந்துட்டேன்டா. அந்த ஹல்க் என்னடா இத்தனை போட்டுல, இதுல இருந்து யாரா வர போறீங்க? ஓ, இத்தனை வெனமா? சரி வாங்க, நீங்க எவ்வளவு டஃப் குடுக்குறீங்கன்னு பார்க்க வேண்டியதான். என்னங்கடா வந்தவனே புரட்டி போட்டு அடிக்கிறீங்க? இருங்கடா, உங்களோட சக்தி என்னன்னு காமிச்சிட்டீங்களா? இப்ப பாருங்கடா என்னோட சக்தி என்னன்னு காமிக்கிறேன்டா. இப்ப பாருங்கடா, தூக்கி போட்டு மிதிக்கிறேன்டா. அடே கொஞ்ச நேரம் அடிக்காம இருங்கடா, கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண விடுங்கடா. என்னைய கொஞ்சம் டஃப்பான ஆளா இறக்க சொன்னா இப்படியாடா அடிக்கிற மாதிரி வருவீங்க? தம்பிங்களா, எனக்கு கோவம் வந்துச்சு. நீங்களே இந்த இடத்துல இருக்கவே முடியாதுடா. அடே இவ்வளவு பில்டப் பண்றேனே, கொஞ்சமாச்சு அடிக்க விடுங்கடா. இப்ப பாருங்கடா, லாங் ஜம்ப் எப்படி அத்தனை பேரையும் சாய வச்சுட்டே பாருங்க. அச்சோ, இதுக்கு அடுத்து உங்களுக்கு மன்னிப்பே கிடையாதுடா. என்னை வெறியாடா ஏத்துட்டீங்க. இப்ப பாருங்கடா, அடிக்கிற அடியில எல்லாத்தையும் துவம்சம் பண்ணி உங்க வாயை கிழிச்சு என்ன பண்றேன்னு பாருங்கடா. அட பாவிங்களா, என்னையே கொஞ்ச நேரத்துல உலர வச்சிட்டீங்களடா. இப்ப ஒரே ஷாட்ல எல்லாத்தையும் சட்டு புட்டு முடிக்கிறேன் பாருங்கடா. பச்சக்கு இப்ப பாருங்கடா எப்படி ஒரு வழியே அத்தனை வெனம் மண்டையன்ஸே முடிச்சாச்சு. ஓகே ரைட், ஓகே, அடுத்த நிமிஷம் தேடி போக வேண்டியதுதான். ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க, இந்த வெனம் மண்டைய புரட்டி எடுத்துட்டாங்க நம்மள. ஓகே, அடுத்து எவனாச்சும் கையில மாட்டானா பாப்போம். அவங்க தூக்கி போட்டு மிதிக்க வருது. தூரத்துல அந்த நிக்கிறாங்க கும்மலா. வாங்கடா வாங்க, நீங்களா நானா பாத்துருவோம்டா. இந்த ஜம்ப் ஷாட்டை வச்சு எல்லாத்தையும் பறக்க விடுறேன் பாரு. எத்தனை பேர் வேணா வாங்க, நான் ஒத்தாளு மொத்த பேரும் முடிச்சு காட்டுறேன்டா. இதாண்டா பூமியை பொழந்துகிட்டு அடிக்கிறது. என்ன தொட்டீங்க நீங்க கெட்டீங்க. நீங்க அடிச்சாதான் அந்த அடி உழுகும், நான் அடிச்சா இடி உழுகும்டா. அடே சட்டு புட்டுன்னு வாங்கடா, நான் உங்களே அடிச்சு போர் அடிக்குது. நான் வேற ஆளும் அடிக்க வேணாமா? டக்குன்னு வாங்கடா. இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க நினைக்கிறேன். வாங்கிக்கூடா தம்பி. ஓகே, எல்லாத்தையும் முடிச்சாச்சு நினைக்கிறேன். ஓ, இன்னும் முடியல, இன்னும் ஒரு ஆளு தான் இருக்கான். வாங்கிக்கூடா. என் கண்ணுல இருந்து யாராலையும் தப்பிக்கவே முடியாதுடா. ஓகே, அடுத்து இனிமே தேடி போக வேண்டியதுதான். தூரத்துல என்னமோ போர்ட்டல் மாதிரி காமிக்குது. அதை நோக்கி போனோம்னா ஏதாச்சும் பயங்கரமான எனிமி வந்தாலும் வருவான். ஓகே, இங்க போக வேண்டியதுதான். பக்கத்துல தான் இருக்கான். ஓடி போய் மிதிச்சிட வேண்டியதான் அவனை. எங்கடா இருக்க? ஓ, பில்டிங் மேல இருக்கீங்களோ? இந்த வரேன் சார், நாங்களும் பில்டிங் ஏறுவோம். யாரா நீ? அட பாவீங்களா, கடைசியில ஹல்க்கு கூட சண்டை போட வச்சிட்டீங்களா? இப்ப பாருடா, ஹல்க்கு பயங்கரமான சண்டை நடக்க போகுது. அடே தம்பி, என்ன பத்தி தெரியாது, நான் ஒரிஜினல், நீ டூப்ளிகேட். அடி வாங்கடா. உன்னை அடிக்கிறதுக்கு முன்னாடி 4-5 பேரை மிதிச்சுட்டு வந்திருக்கேன்டா. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், அடிப்பேன்னு பார்த்தா அடிக்க மாட்டேறியாடா. நான் தாண்டா அடிச்சுக்கிருக்கேன் உனைய. முடிஞ்சா என்ன அடிச்சு பாருடா. இன்னும் உனக்கு பாதி லைஃப் தாங்க இருக்கு, அதுக்குள்ள இவனை அடிச்சு முடிச்சிட வேண்டியதான். வாடா, என்னடா வர சொன்னா கபடி அடிக்கிட்டு இருக்க. முடிஞ்சா வந்து அடிடா பாப்போம். ஓகே, பாதி லைஃப் முடிச்சாச்சு. இந்தா வாங்கிக்கோ, இதான் கல்லு சாட்டு. இப்ப நான் தொட்டாலே போதும்டா, நீ சாஞ்சிரோடா. அடங்கொய்யா, என்னைய அடிக்கிறியாடா. இப்ப பாருடா, உன்னை புடிச்சு அடிக்கிற. அடங்குய்யால கல்லு விட்டுல எறிறியா. இதுக்கு அடுத்து உன்னை விட்டே வைக்க கூடாதா. வாங்கிக்கோடா. ஓகே, இவனை ஒரு வழியா முடிச்சாச்சுங்க இந்த ஹல்க் வாயனை. ஓகேங்க, இந்த வீடியோ முடிக்க நேரம் வந்துருச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. ஓகே, பாய் கைஸ், பாய், குட் பாய்.